ஹாய் ஆல். அன்னைக்கு நாங்கள் ஈவினிங் கோவில் போனோம். அங்கே புளியோகரை கொடுத்தாங்க. சூப்பராக நிறைய நாளுக்கு அப்புறமா புளியோகரை சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. அங்கே எனக்கு நிறைய ஏடிபி கிளம்பிட்டோம். நிறைய நாளாக ஏன் தெரில, நல்ல சாம்பார் சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சா. அப்போ சரி ஏடிபியில் போய் நல்ல தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே நிறைய கடையில் சாம்பார் கொடுக்க மாட்டாங்க, வெறும் சட்னி மட்டும் தான் கொடுப்பாங்களா. அப்படியே ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளெண்டர் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சா. ஓகே, இன்றைக்கி மில்க் ஷேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்போ இதுதான் ஓப்பன் பண்ணோம். இது வந்து வண்டர் ஷெஃபோட பிளெண்டர். நல்ல குவாலிட்டி இருந்து 400 ml கெப்பாசிட்டி இது இருந்துச்சு. ஸோ இந்த மேலே இருக்க பட்டன் தான் ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணால் இது பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ரீசார்ஜபிள் வித் சி போர்ட். இந்த கேபிளுமே அவங்களே கொடுப்பாங்க. சிக்கு மில்க் ஷேக்குக்கு இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு 3 to 4 சிக்கூஸ் இருக்கும். அது வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் போட்டோம். அப்புறமா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணோம். மில்க் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறமா கொஞ்சமாக சுகர், ஏன்னா இதில் ஆல்ரெடி சிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் பூஸ்ட்டும் ஆட் பண்ணுறோம். அதுவுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால கம்மியாக சுகர் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா கொஞ்சம் பூஸ்ட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பட்டனை டபுள் கிளிக் பண்ணி அப்புறம் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அங்கே இங்கேயே ஷேக் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் இது வந்து பிளெண்ட் ஆகிடும். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை அண்ட் சட்னி தான். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிறதுனால ஓகே லுக்லி அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் இப்படி கோன் தோசை மாதிரி பண்ண ட்ரை பண்ணோம். ஓரளவு வந்துச்சு. இது வந்து எங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு அண்ட் சிக்கன் கறி தான் பண்ணோம். இந்த புட்டு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஒரு பெரிய டாஸ்க், மிஷன் கம்ப்ளீட்டட் மாதிரி ஃபீல் ஆகும். அன்றைக்கி கிறிஸ்மஸ், ஸோ எங்கேயா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ போட் பண்ணோம். அன்றைக்கி கிறிஸ்மஸ்னாலே என்னன்னு தெரியல, வீக் டேஸை விட ரொம்ப ஜாஸ்தி க்ரௌடடாக இருந்துச்சு மெட்ரோ. ஆனால் வெளியிலலாம் பார்க்கறதுக்கும் கிறிஸ்மஸ் வைப்லேயும் நல்லா இருந்துச்சு. க்ரௌடடாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ரிலேட்டிவ் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இறங்கணும். அங்கேருந்து 1MG மால் போனோம். அங்கே H&M சேல் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணி கிறிஸ்மஸ் ஸ்கொயர் ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு நேராக சர்ச் ஸ்ட்ரீட் போனோம். அங்கே செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. எதுக்கு இந்த க்ரௌட்னே தெரில. அங்கே லைட்ஸும் அவ்வளோவா இல்லை, வைப்ஸும் அவ்வளோவா இல்லை. அதை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்தா செம்ம க்ரௌட், டிராஃபிக்காக இருந்துச்சு. கார் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் நான் கிறிஸ்மஸ்க்கு கிளம்புனாங்க, நியூ இயர்க்கு தான் திருப்பி வந்திருப்போம். ஓகே, பாய்.